குழந்தை ஒரு மாசத்துல பிறக்க முடியுமா? தோட்ட தொழிலாளர்கள்னு நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடக்க முடியாது. எங்களுக்கு தேவை அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்கீகாரம். ஒவ்வொரு இடத்துல நாங்க நல்லது பண்ணணும்னு பார்க்க வரும்போது என் பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க. தொண்டமான் இவ்வளவு காலமா இருந்திருக்காரு. நாங்க இவ்வளவு காலமா இருந்தனால தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்றாங்க. மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது மாடி வீடா, தனி வீடா, காணி உரிமையா, இல்லாட்டி அவங்களை வெளியேற்ற போறீங்களா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாவதாக கௌரவ ஹேஷா வித்தானகே அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு நான் இங்கே உருவாக்கி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான். உண்மையான நிலவரம் யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்கள் ரோடு போட மாட்டோம்னு எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லலை. எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து யார் அமைச்சராக வந்தாலும் நிதி ஒதுக்கீடு இந்த அமைச்சுக்கு சரியான குறைவு. அதான் யதார்த்தம். வரலாறை எடுத்து பார்த்தா கடந்த வருஷம் தான் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு வழங்கியிருக்கு. அதுல கூட என்னோட விவாதம் என்னன்னா, எதுக்காண்டி தோட்டப்புறங்களுக்குள்ளார வீதி அமைக்கிறதுக்கும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும், ஸ்கூல் கட்டுறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணி ஆகணும்? ஸ்கூல் கல்வி அமைச்சு கட்டி ஆகணும், வீதி வீதி அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும், ஹாஸ்பிட்டல் சுகாதார அமைச்சு பண்ணி ஆகணும். நாங்களும் இலங்கையர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, நான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லார்கிட்டையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம். தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் உடனே நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனே 10%, 90% நாங்க வெளியாட்கள் தான் அங்க வாழ்றோம். அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்கள்னு நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடக்க முடியாது. எங்களுக்கு தேவை அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்கீகாரம். அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் இங்கே இருந்தாரு. அவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் சொல்லட்டும், என்கிட்ட கெட்ட நோக்கம் இருக்கு தோட்ட மக்கள் சம்பந்தமா, மலையக மக்கள் சம்பந்தமா, நான் அதுக்கப்புறம் பார்க்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நல்லது பண்ணணும்னு பார்க்க வரும்போது என் பின்னணியை நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க. தொண்டமான் இவ்வளவு காலமா இருந்திருக்காரு. நாங்க இவ்வளவு காலமா இருந்தனால தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்றாங்க. இன்னைக்கு கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க, தேசிய மக்கள் சக்தி நாங்க 5400 வீடுகளை கொடுத்திருக்கோம். 4 மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும்? காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை ஒரு மாசத்துல பிறக்க முடியுமா? கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள் ஹட்டன்ல எனக்கு நன்றி தெரிவிச்சார். ஒரு வகையில் அவர் சொன்னாரு, ஜீவன் தொண்டமான் காலத்துல தான் 1261 காணி உறுதி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல, அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கும். ஆனா எனக்கு இந்த வீதி அமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். கௌரவ அமைச்சர் அங்க இருக்காரு. நான் கௌரவ அமைச்சர் கிட்ட நான் சொல்றேன், நான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறேன். என்னால முடிஞ்ச அளவு எதிர்கட்சியில் இருக்கவங்கள்ட்ட இருந்து ஒத்துழைப்பு நாங்க வழங்குறோம். இந்த அமைச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சு தான் ஆகணும். நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு வருஷமும் 3500 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்குது. அந்த 3500 மில்லியன்ல வெறுமனே 500 மில்லியன் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ரோடு எப்படி கட்ட முடியும்? ஆனாலும் நான் அமைச்சராக இருந்த ஒரு வருஷத்துல பகவந்தலாவை பிரதான வீதியை கட்டினதுன்னா, நூரேலியா பூன்லியா பிரதான வீதியை கட்டினதுன்னா, இது வரைக்கும் வீதிகள் வராத இடத்துல நாங்கள் வீதிகளை கட்டியிருக்கோம். ஆனால் இதை விட கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. Honorable member, you have 1 more minute. இதை விட அதிகமாக கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. நீங்க வீதி கட்டணும்னு நினைச்சா கூட அங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலையீடு யாருன்னா பெருந்தோட்ட நிறுவனம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அங்க ஒரு குண்டூசி நவுத்தணும்னா கூட அவங்களோட அப்ரூவல் கேட்பாங்க. அப்ரூவல் கேட்டு திருப்பி உங்களுக்கு கோல்டன் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்பாங்க. அது இல்லாமல் PMMD அப்ரூவல். I am just trying to say the procedure to do any sort of development in the plantation, it is extremely complicated. Because if I want to do anything in the plantation as the subject minister, I need to basically first request the manager of that area. After requesting the manager, I need to go to the PMMD. After the PMMD, I need the finance ministry approval. After the finance ministry approval, I need to go back to the manager. Then I need to get the GA's approval. And by the time I complete all of this, an entire year goes by. Which is why I'm asking Honorable Minister, I think more than talking about, money for the roads or, these roads are an issue, those roads are an issue, you need to address the root of the problem, which is the procedure itself. As far as I'm concerned, I would just like to end by saying, as far as I'm concerned, with this current situation, the people who are of Indian origin living in this country, they are not citizens of Sri Lanka. They are citizens of the plantation companies. Because today everything that is
based on their livelihood. They need to get permission from the plantation company. It doesn't happen anywhere else. Garments workers are not getting permissions from their employers to get any livelihood matters done. Why is the rule different for us? And கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு பெரும் மெஜாரிட்டியோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. வரவேற்கிறேன். கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் நான் சொல்றேன், தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளவுதான் நீங்க விமர்சிச்சு அரசியல் செய்யணுமோ செய்யுங்க. ஆனா Honorable Jeevan Thondaman, your time is up. கொண்டு வாங்க. ஆனா அரசியல் மேடையில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். எனக்கு கௌரவ அமைச்சர் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மாடி வீடா, தனி வீடா, காணி உரிமையா, இல்லாட்டி அவங்கள வெளியேற்ற போறீங்களா? ஏன்னா நீங்க ஒரே ஒரு மீட்டிங்ல உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடி வீடு வராது, நீங்க சொல்றீங்க மாடி வீடு வரும். நாங்க காணி உரிமை வழங்குறதுக்காண்டி 3 அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சிருக்கோம். கௌரவ அமைச்சர் அவர்களே, Honorable member, can you please wind கௌரவ up? அமைச்சர் அதுக்கு நீங்க பதில் சொன்னா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த ஹேஷா தானகி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. Honorable Earn the most trusted British law degree in town. LLB, Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.